வாட்டர்மெலான் ஸ்டார் அவர்கள் நிஷா அவர்கள் வீடியோ போடல, விஷா அவர்களுடைய வீடியோ இல்ல, எடிட் பண்ணி பையா பண்றாங்க, நிஷா அவர்களும் சரி சுனிதா அவர்களும் சரி எனக்குத்தான் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பைகளை சொன்னாரு. ஆனா நிஷா மேம் அவர்களை இன்று ஒபிஷியலி அவங்களோட வீடியோ எல்லா சோசியல் மீடியாக்களையும் வெளியாயிருக்கு. அதுல நிஷா மேம் அவர்கள் சொன்னது என்னன்னா, திவாகர் மிக மோசமா தரக்குறைவா நடந்துகிட்டாரு, வந்த உடனேயே தோளுக்கு மேல கை போட்டாரு, சுனிதா அவர்களுடைய பேரை வேற விதமா அவர் சொன்னாரு, முகம் சுளிக்கிற மாதிரி பல விடயங்களை பண்ணாரு, சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அவர் பண்ண கேவலங்களை நான் மட்டுமில்ல அங்கே இருந்த அத்தனை பெண்களும் சொல்ல ரெடியா இருக்கின்றோம் அப்படின்ற இதுல நிஷா மேம் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்ப இந்த வீடியோ வந்தோடனே திவாகருக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் பேசாம இருந்து போட்டு இப்ப மட்டும் நிஷா ஏன் போடுறா, புகழ் பண்ணா ஓகே, திவாகர் பண்ணா இவங்களுக்கு பிடிக்கலையா, அங்க இருக்கிற பல பேர் இதைத்தானே பண்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்னு நிஷா மேம் அவர்கள் அவங்களோட வீடியோ பற்றி ஒரு விடயம், ரெண்டாவது திவாகருக்கு சப்போர்ட் பண்ற சில பேர் கேட்ட கேள்விகளுக்கான பதில். இந்த ரெண்டு விடயங்களை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். மீதி பேசுறதுக்கு தொடர்பா நிறைய இருக்கு, இன்னும் ஒரு வீடியோவோ 2 வீடியோ வர இருக்கு. திவாகர் அல்லது திவாகருக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் தொடர்ந்து இப்படி பண்ணி கொண்டிருந்தா பல விடயங்கள் வெளியில வரும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு நைட்டு பார்க்கலாம், சரியா? முதலாவது விடயம் நிஷா மேம் அவர்களுடைய வீடியோ ஏன் லேட்டா வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு கோடி கணக்கில் காசை போட்டு பல ஸ்பான்சர்ஷிப் எடுத்து நடத்துற ஒரு ஷோ. விஜய் டிவின்றது ஒரு பெரியதொரு நிறுவனம், சாதாரணமா நம்ம யூடியூப் சேனல் நடத்துற மாதிரி இல்லை. இப்ப எல்லாம் யூடியூப் சேனல்லையே பல இதுகள் இருக்கு. லீகலி நம்ம ஒருத்தங்கள்ட்ட அனுமதி வாங்கித்தான் பண்ணணும். ஒருத்தங்க ஒரு சேனல்ல ஒர்க் பண்றோம்னா, ஒரு யூடியூப் சாதாரண ஒரு யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கே நிறைய இது இருக்கு. அந்த உரிமையாளர்கிட்ட கேட்கணும், நம்ம இதை பேசலாமா அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி பேசணும். இல்ல நீங்க இப்படி பேசுறதை பத்தி இன்னொருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஓனர்கிட்ட நாங்க அனுமதி வாங்கணும், சரியா? அது சாதாரண யூடியூப் இதுலயே இது இருக்கு. அப்ப விஜய் டிவில ஒரு பெரியதொரு ஷோல, அது பெரிய ஃபேமஸான ஷோவோ இல்ல சின்ன ஷோவோ, அப்ப இப்படி ஒரு நிறுவனம் இதுல ஒரு ஷோல ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னா இஷ்டத்துக்கு நிஷா மேம் அவர்கள் அவங்களால எடுத்தோம் கவுத்தம் பண்ணி பேச முடியாது, சரியா? அதுக்கு அனுமதி வாங்கணும். ஒருத்தங்கிட்ட கேட்டு, அவங்க ஹெட்ட கேட்டு, அவங்க இன்னொருத்தங்கிட்ட கேட்டு அந்த அனுமதி வரணும். அதுக்கு டைம் எடுக்கும். இன்னொன்னு இந்த இஷ்யூ எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப இப்ப இவங்க போக காரணம் என்னன்னா, இந்த திவாகர் என்ற ஒரு நபர் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாரு. தான் அவ்வளவு குப்பை வேலைகளும் பண்ணி போட்டு மாக்காப்பா அவர்கள் மீது அவ்வளவு பொய்களை அடிக்காம அடிச்சேன்றது, அவர் குடிச்சிட்டு வராம குடிச்சேன்னு சொன்னது, அங்கே கானா வினோத் அவர்களை பத்தி புகழவர்களை பத்தி இஷ்டத்துக்கு சொன்னது மட்டும் இல்லாம கடைசியா இவர் பண்ண விடயத்தை மாக்காப்பா அவர்கள் சொல்லைக்குள்ள இவர் என்ன பண்ணி கொண்டிருக்காருன்னா, நிஷா என்னோட பக்கம், நிஷாவுக்கு உண்மை தெரியும், நிஷா அப்படி பண்ணலன்னு சொல்லைக்குள்ள இவர் நிஷாவுக்கும் வேட்டு வைக்கிறாரு. அவங்க ஒரு அனுமதி கிடைக்கிற ஒரு டைம்ல, அதே நேரத்தில் இது ஒரு ஏதோ பாவம் பார்த்து அவங்க விட்டு வச்சிருப்பாங்க, சரி பொழைச்சு போ அப்படின்னு. ஆனா இந்த நபர் பண்ற விடயம் என்ன அப்படின்னா, அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு. அப்ப அவங்க ஒரு பக்கம் அனுமதி வாங்கி போட்டாங்க. ஏன்னா விஷயம் தலைக்கு மேல ஏறி போகுது, சரியா? ஒரு பக்கம் மாக்காப்பா ஆனந்துக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்து கொண்டிருக்காரு. கானா வினோத் அவர்களை பத்தி அவ்வளவு அவதூறு பேசுறாரு. அப்ப சம்பந்தப்பட்ட நபர் பேசியே ஆகணும் என்ற நிலைமை இங்க யார் உருவாக்கி இருக்காருன்னா திவாகர். ஸோ அதனாலதான் அவங்க பொறுத்து பார்த்தாங்க, கடைசியில் அந்த வீடியோவை இறக்கிட்டாங்க. அந்த வீடியோ அவங்க ஏன் ஆஃபிஷியலி போடல அப்படின்னா, நிஷா மேம் நல்லவங்க, நிஷா மேமும் சரி விஜய் டிவியும் சரி யாரையும் அழிக்கணும்னு நினைக்கல. இப்போ இவர் என்ன கேட்கிறார், நிஷாவோட வீடியோ இப்போ சோசியல் மீடியால போறது போய் நிஷா உண்மையா வீடியோ போடல அப்படின்னு. அப்பா அவங்க உண்மையில என்ன நடந்துச்சு என்பதை அந்த ஒரு பெரியதொரு சேனல் இருந்தாலே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, இவர் போய் கேமரா உடைச்சாரு, அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அவங்கள்ட்ட கொடுத்தது கூட அவங்க அந்த வீடியோவை உடனே பல பேருக்கு அனுப்பல, அவங்க கூட இவரை பாவம் பார்த்தாங்க. இவர் வெளியில இவருடைய வாயால தான் இப்ப எல்லா இடங்கள்லயுமே அந்த வீடியோ லீக் ஆகியிருக்கு. இதுக்கு காரணம் திவாகர். சோ இந்த விடயம் பேச காரணம் என்னன்னா, திவாகருக்கும் சில பேர் சப்போர்ட் பண்றீங்களா, யாரா பண்ணீங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய இது ஒன்று இருந்துச்சு. ஏன்னா திவாகர் போன்ற தற்குறிக்கு ஒன்று சப்போர்ட் பண்றது கண்டிப்பா 100% தற்குறிகளாக தான் இருக்கும். அவனுங்க யாருன்னு பார்த்தா நம்மளுடைய தற்குறி விஜய், அவனோட கட்சியில இருக்கிற கூட்டம்.
அத்தனை தற்குறிகளும் திவாகருக்கு சப்போர்ட். சரி, பன்னிகளோட சேருது. சரி விடு, அதுக்கு நமக்கு தெரிஞ்சதானே. அவனும் விஜயும் திவாகரும் ஒண்ணுதான். ரெண்டுமே கற்பனை உலகில் இருக்கிற கோமாளிகள். இன்னும் தெரியல, விஜயோட பேர் சொன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வருது அவன் மேல. ஓகே, சரி. அப்ப அந்த தற்குறிகள் தான் மண்டல விஜயோட ஃபேன்ஸ்னாலே மண்டல அறிவில்லாதவர்கள் தான். அதுவும் அவன் கட்சியில இருக்கிறதுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஜீரோ நாலேஜ். சரியா? சோ அந்த கூட்டம் தான் பண்ணி கொண்டிருக்கு. அப்ப அந்த கூட்டம் கேள்வி கேட்கறத போட்டுட்டு சில பேர் வந்து தடுமாறி கொண்டிருந்தாங்க. ஆமா இல்ல, ஏன் அப்படின்னு. அதுக்காகத்தான் இந்த பதில். சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ மட்டுமில்ல, இன்னும் 2-3 வீடியோக்கள் வெளிவர இருக்கு. ஏன்னா இந்த திவாகர் வந்து அங்க நிஷா மேம் கிட்ட மட்டுமில்ல, சுனிதா மேம் கிட்ட மட்டுமில்ல, அங்க இருந்த எல்லா பெண்கள்கிட்டையுமே தப்பா தான் நடந்திருக்காரு. சரிங்களா? அதுலயும் பேர்களை வச்சு கூட இரட்டையத்த வார்த்தைகளை அவர் வந்து பேசியிருக்காரு. திவாகர் அப்படி பேசாத நபர், பெண்களிடம் அப்படி நடக்காத நபர் அப்படின்னா அப்படி இல்லை. ரொம்ப கேவலமா நடக்கிற நபர் தான். சிம்பிளா ஒருத்தங்க அண்ணன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒருக்கா இல்லை. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் இவரை பல தடவை அண்ணன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறமும் அவர் வந்து கையை பிடிச்சி இப்படி பண்றான் அப்படின்னா எவ்வளவு பெரிய குப்பையான ஒருத்தன், எவ்வளவு பெரிய ஒரு வெறி பிடிச்ச ஒருத்தனா இருப்பான் அப்படின்றத பாருங்க. இவ்வளவு ஏன் விஜே பார்வதி மேம் கிட்ட கூட அவங்க கூட அண்ணன்னு சொல்லதுக்கு அப்புறமும் இவன் வந்து ஃபர்ஸ்ட் விஜே பார்வதி மேம் கிட்ட தான் அப்படி இருந்தான். பிறகு திவ்யா மேம கண்டதுக்கு அப்புறம் தான் திவ்யான்னு போனான். ஸோ திவாகர் அப்படிப்பட்டவரான்னா அவன் அப்படிப்பட்டவன் தான். சரிங்களா? ஸோ இது வந்து கிளியர். எதையோ குளிப்பாட்டி வச்சா ஏதோ என்ன பண்ணுவாங்கல்ல, அதுதான். அதைத்தான் இங்க திவாகர் இங்க பண்றான், விஜய் அங்க பண்றான். சரியா? ஸோ ஓகே மக்களே, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது போல காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றத போல இங்க திவாகர் பண்ற கூத்துக்களின் மூலம் அவன் விஜயும் இதைத்தாண்டா பண்றான் அப்படி என்பது இந்த காலம் படிப்பிக்குது. சரிங்களா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. விஜயும் சரி, திவாகரும் சரி, நாட்டுக்கும் வீட்டுக்கும் உதவாது. சரியா? அடுத்த வீடியோ நிஷா மேம் அவர்களுடைய இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு. அது இன்னைக்கு நைட் வந்துச்சுன்னா அதை பத்தி பார்க்கலாம், பேசலாம். இல்லை அப்படின்னா வேற சில விடயங்கள் இருக்கு, அதையும் வந்து பார்க்கலாம். திவாகர் வந்து கண்டிப்பா சட்டம் மூலம் அவருக்கு ஒரு பாடம் கிடைக்கும். சரியா? ஏன்னா இது திவாகரோட மட்டும் இல்ல, இந்த திவாகரை பார்த்துட்டு இந்த விஜயோட கூட்டம் சப்போர்ட் பண்ணல, அதுல எல்லாமே அந்த சோசியல் மீடியாவை நாரடிக்கிற கூட்டம் தான், பைத்தியக்கார கூட்டம். அப்ப இங்க ஒண்ணுக்கு நடக்கிற பாடம் அங்க ஒரு கூட்டம் ஒன்று இருக்குல்ல, ஜோம்பி கூட்டம், அதுகளுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா அமையும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. நன்றி.